புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசன கலை என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையில் அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதுவும் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் ஒரு சில ஆசனங்களை பழகிவிட்டாலே அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக வாழ முடியும். நம்ம காரியங்களெல்லாம் செம்மையாக செய்ய முடியும், வெற்றிகரமாக செய்ய முடியும் என்பதுதான் இதில் உண்மை. என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலில் பக்காசனத்துக்கு வாருங்கள். அப்படியே திரும்புங்கள். அதிக நேரம் இந்த ஆசனத்தில் இருப்பது என்பது சற்று கடினம். முடிந்த அளவு நேரம் நீங்கள் இருந்தாலே போதுமானது. ஒரு காலை கீழே வைத்து கூட நீங்கள் நிற்கலாம். செய்யுங்கள். ரெண்டு கால். இது ஆரம்ப கட்ட ஆசனம். இதை கொக்காசனம் என்று சொல்வார்கள். வலது கால் ஒரு 20 எண்ணிக்கை இருந்துவிட்டு கீழே இறக்கிவிட்டு அடுத்த காலை செய்யுங்கள். இப்படித்தான் ஆரம்ப கட்டத்தில் பழக வேண்டும். இப்படி பழகிய பின்பு 2 கால்களையும் தூக்கி செய்தால்தான் பக்காசனம். எங்கே மெதுவாக செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். சற்று கிராஸில் செய்யுங்கள். ஆசனத்தில் சாதனை செய்தால்தான் சற்று கடினமான ஆசனங்கள் எல்லாம் செய்ய முடியும். யோக சாதனை என்று சொல்வார்கள். அனுதினமும் விடாமுயற்சியுடன் கடினமான ஆசனங்களை செய்தால் அவைகளெல்லாம் மிக இலகுவான ஆசனங்களாக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். முதற்கட்டமாக உள்ள கொக்காசனத்தை செய்யுங்கள். வலது கால், இடது கால். ஒரு காலை மட்டும்தான் ஆரம்ப கட்டத்தில் செய்ய வேண்டும். அதன் பின்னர் இடது காலை செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்க.
பத்மாசனத்தில் உட்காருங்கள். கடினமான ஆசனங்களை தனியாக எடுத்து செய்ய வேண்டும். மதியம் மட்டும் செய்ய வேண்டும். அப்படி பழகிக்கொண்டே போக வேண்டும். ரொட்டீன் ஆசனத்தோடு இதை சேர்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு புது ஆசனம், கடினமான ஆசனத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மதியம் ஒரு தனியாக ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் முடித்து அந்த ஆசனங்களை பழக வேண்டும். அது இலகுவான ஆசனங்களாக மாறிவிடும். ரொட்டீன் ஆசனத்தோடு சேர்த்து விட வேண்டும். அதற்கப்புறம் ஒரு புதிய கடினமான ஆசனங்களை எடுத்து தனியாக பழக வேண்டும். அப்படி பழகி சாதனை செய்தால்தான் நம் கடினமான ஆசனங்களையும் இலகுவான ஆசனங்களாக நம்மளால் பண்ண முடியும். யோகாசன ஆசிரியர்கள் அந்த மாதிரி தான் பழக வேண்டும். ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் எல்லா மாணவர்களும் யோகாசன ஆசிரியர்களும் பழகி மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து என்றும் மனித சமுதாயத்தை ஆரோக்கியமாக இனிது வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.